செம்ம மாசா எடுத்திருக்காங்க ப்ரோ படம். அஜித் ஆக்டிங் வேற லெவலா இருக்கு. என்றும் தல எனக்கும் தல. அஜித் ஆக்டிங் சொல்லவே வேணாம் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் மூவி. எல்லாமே சஸ்பென்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா கொலமாஸ் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வேற லெவல். அவர்தான் படத்துக்கு மெயின். சூப்பர். படம் பயங்கரமா இருக்கு. மாசா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில புதுசா இருக்கு. தல டைலாக் மாதிரி தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம வரலாறுலயே கிடையாது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். டீசெண்டா செம்ம மாசா எடுத்திருக்காங்க ப்ரோ படம். அஜித் ஆக்டிங் வேற லெவலா இருக்கு ப்ரோ. வேற லெவல். சினிமாட்டோகிராஃபி டாப் நாட்ச் சொல்லவே முடியாது. மியூசிக்லாம் அனிருத் வேற லெவல் ப்ரோ. அது தல ரசிகன் வேற. தலை செம்மையா போட்டுருக்காரு. பெஸ்ட் ப்ரோ படம். என்றும் தல எனக்கும் தல. ஆப்வியஸ்லி மங்காத்தா ப்ரோ செம்ம ப்ரோ. அர்ஜுன் சார் எப்படி இருக்கு? அர்ஜுன் ஆக்டிங் சொல்லவே வேணாம் ப்ரோ. நல்லா இல்லனா பயங்கரமா தெரிய விட்டுருக்காப்ல. நல்லா இருக்கு. பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் மூவி. எல்லாமே சஸ்பென்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா கொலமாஸ் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பொண்டாடி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிற சீனு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பொண்டாடியை தேடி சுத்திட்டு இருக்கிற சீனு. ஆனா படம் சூப்பரா இருக்கு. நம்ம தல அஜித் செம வேற லெவல் பண்ணிக்கிற. அப்படி மியூசிக் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படி பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வேற லெவல். அவர்தான் படத்துக்கு மெயின். அவர்தான் வேற லெவல். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவருக்கும் 2% இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் தான் ப்ரோ மாஸ் பண்ணிட்டாரு. அனிருத் சூப்பரா பண்ணிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. அஜித் சார் தான். சூப்பர். படம் பயங்கரமா இருக்கு. மாசா இருக்கு. சூப்பர் மூவி. படம் எடுக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். சூப்பரா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு. புதுசா இருக்கு. கெமிஸ்ட்ரிலாம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நார்மல் தமிழ் படம் மாதிரி இருக்காது. வித்தியாசமா ஒரு படம் பார்க்கணும். அதாவது மகிழ் திருமேனி சொன்ன மாதிரி தான். டோன்ட் கம் வித் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் டைலாக்கோ ஒரு நம்ம வந்து முன்ன எந்த மாதிரி நம்ம அஜித் படத்தை வந்து நம்ம நினைச்சு வந்தோமோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு என்ட்ரி சீனோ ஒரு மாஸ் டைலாக்ஸோ ஒரு பஞ்ச் டைலாக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சைலண்டா ஒரு படம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து நம்ம வந்து சைலண்டா வந்து உட்காந்து பார்க்கணும். கடைசி ஒரு 10 நிமிஷம் தியேட்டரை வந்து அலறி விட்டாங்க. அது மட்டும் வந்து உண்மை. மியூசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 10 நிமிஷத்துல வந்து அந்த விடாமுயற்சி சாங் வந்து ஒரு நல்லா இருக்கு. அந்த ஒரு சாங் அந்த பிஜிஎம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி வந்து ரொம்ப சைலண்ட் வயலின் பிஜிஎம் வந்து கொண்டு போயிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா படத்துல ரொம்ப நல்லா இருக்கிறது எதுனா சினிமோட்டோகிராஃபி தான் வந்து பிரிச்சு தள்ளி வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேம் வந்து அந்த டார்க் அண்ட் லைட் ஷேட் ஃப்ரேம் கொடுப்பாங்க. அந்த டார்க் அண்ட் லைட் ஷேட் ஃப்ரேம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. அஜித் மட்டும்தாங்க தாங்கி பிடிக்கிறார் படத்தை. வேற எதுவுமே கிடையாது. அஜித்தோட வந்து கெரியர்லேயே வந்து பெஸ்டான படம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா நேர்கொண்ட பார்வை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு பெஸ்டான படம் அப்படின்னா விடாமுயற்சி. படம் வந்து நல்லா இருக்கு. அவ்வளவுதான். தல ஃபேனா நல்லா இருக்கு. ஓகே. படம் பயங்கரமா இருக்கு தல. ஓகே. வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்னு இருக்கும் கொடுப்பாங்க? ரொம்ப எதிர்பார்த்த தல. அது சூப்பரா இருந்ததுங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ண தல. அவருக்காக தானே வரோம் எல்லாருமே. அர்ஜுனோட வில்லனிசம் மாஸ்க் கட்டிட்டாரு. பிடிச்சது ட்விஸ்ட் தான் எல்லாமே. அர்ஜுன் வில்லனா இருப்பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனரா வந்துட்டு ஜாலியா பேசினாரு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா இதா பண்ணுச்சு. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இல்லன்னு தெரியும் யாருன்னு. அது கூட தெரியல. எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்களா? பயங்கரமா இருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கு. நல்லா இருக்கு. தெரியும். சூப்பரா இருக்கு படம். மகிழ் திருமணி ஸ்டைல்ல அவர் ஸ்டைல்ல தான் ப்ரோ இருக்கு. அஜித் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபாரின் லொகேஷன்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா ரோல் பண்ணிருக்காங்க. அஜித் வேற லெவல்ல இருக்காரு. அவர் கெட்டப் அவரோட லுக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. காஸ்டியூம் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் அந்த கேமரா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் செமையா இருக்குங்க. பிஜிஎம் நல்லா இருக்கு. செமையா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ட்ராக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. கரெக்டா சாங் பிளேஸ் பண்ணிருக்காங்க. எடிட்டிங்லாம் செமையா இருக்கு. விஷுவல்ஸ் செமையா இருக்கு. விடாமுயற்சி நம்ம தல டைலாக் மாதிரி தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம வரலாறுலயே கிடையாது. அஜித் சாரோட கெட்டப் எல்லாமே நம்ம என்ன சொல்றது வாலியில பாக்குற அஜித் மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. த்ரிஷா அஜித் சாரோட காம்போ எல்லாம் சூப்பரா இருக்கு. மியூசிக் தலைவர் வழக்கம் போல தெருக்கி விட்டாரு. நல்லாவே இருக்கு ப்ரோ. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் ஆகுது. ரொமான்ஸில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி பீக்கில் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அர்ஜுன் சாரோட காம்போ லேட்டராக தான் ரிவீல் ஆகும். அதை ரிவீல் பண்ண வரும்ல. பட் சூப்பராகவே இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே பீக்காக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இன்டர்வல் ட்ராக்கு சூப்பராகவே இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்கு அது இல்லாமல் ஒரு பேத்தா சாங் இருக்குல்ல அதுவுமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இருக்குது. பட் பீக்கில் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக பெங்களூரில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நம்ம ஊருக்கு போகணும். இங்கேயும் செலிப்ரேஷன்லாம் நல்லா இருக்கு. பயங்கரமாக இருக்குது. தலை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறது நல்லா இருக்கு. அர்ஜுன் சார் ரோல் தான் டெரிஃபிக்காக இருக்குது. நல்லா இருக்கு.
மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் தரம், பேக்ரவுண்ட் ரோல் அதெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே. அஜித் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் காம்போ, அர்ஜுன் நம்ம மங்காத்தலே பார்த்துருக்கோம். அவங்க காம்போ சூப்பரா இருக்கு. செம காம்போ. ஃபர்ஸ்ட் கடைசியா கிரீடம்ல பார்த்து காம்போ, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கறேன். மியூசிக் டாப் நாச் ப்ரோ. மியூசிக் தான் படத்தையே கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறப்பல மியூசிக் போட்டு நல்லா ஏத்தி விட்டுறாங்க கைப்ப. படம் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டப்ப எல்லாம் ஆடினாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து ஜம்முன்னு பார்த்துட்டு படம் போகுது. படம் சூப்பரா இருக்கு. எதுவுமே எதிர்பார்க்கல, தலைக்காக தான் போனோம். தலையை பார்த்தாச்சு, ஃபன்னு தான், ஜாலியா நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் தெரியா இருந்துச்சு, பிரச்சனையே கிடையாது. மூவி நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ரொமான்ஸில் ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் ரொம்ப பீக்கில் தான் முடிச்சிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறது, ஒரு கப்பிள்ஸாக பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டீசெண்டா செம்ம மாசா எடுத்திருக்காங்க ப்ரோ படம். அஜித் ரைட்டிங் வேற லெவலா இருக்கு ப்ரோ. வேற லெவல். சினிமாட்டோகிராஃபி டாப் நாச், சொல்லவே முடியாது. மியூசிக்லாம் அனிருத் வேற லெவல் ப்ரோ. அது தல ரசிகன் வேற, தலை செம்மையா போட்டிருக்காரு. பெஸ்ட் ப்ரோ. என்றும் தலை எனக்கும் தலை. ஆப்வியஸ்லி மங்காத்தா காம்போ செம்ம ப்ரோ. அர்ஜுன் சார் எப்படி இருக்கு? அர்ஜுன் சார்லயே சொல்லவே வேணாம் ப்ரோ. நல்லா இருக்கும். இல்லனா பயங்கரமா தெரிய விட்டுறாப்ல. நல்லா இருக்கு ப்ரோ, பயங்கரமா. வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் மூவி. எல்லாமே சஸ்பென்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா கொலமாஸ் ப்ரோ. ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பொண்டாடி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிற சீனு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பொண்டாடியை தேடி சுத்திட்டு இருக்கிற சீனு. ஆனா படம் சூப்பரா இருக்கு. நம்ம தலை அஜித் செம வேற லெவல் பண்ணிக்கிற அப்படி. மியூசிக் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வேற லெவல். அவர் தான் படத்துக்கு மெயின். அவர் தான் வேற லெவல். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவருக்கும் 2 போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் தான் ப்ரோ மாஸ் பண்ணிட்டாரு. அனிருத் சூப்பரா பண்ணிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. அஜித் சார் தான் சூப்பர். படம் பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு. சூப்பர் மூவி. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு. புதுசா இருக்கு. கெமிஸ்ட்ரிலாம் சூப்பரா ஒர்க் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நார்மல் தமிழ் படம் மாதிரி இருக்காது. வித்தியாசமா ஒரு படம் பார்க்கணும்னா அதாவது மகிழ் திருமேனி சொன்ன மாதிரி தான், டோன்ட் கம் வித் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் டைலாக்கோ, ஒரு நம்ம வந்து முன்ன எந்த மாதிரி நம்ம அஜித் படத்தை வந்து நம்ம நினைச்சு வந்தோமோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு என்ட்ரி சீனோ, ஒரு மாஸ் டைலாக்ஸோ, ஒரு பஞ்ச் டைலாக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சைலண்டா ஒரு படம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து நம்ம வந்து சைலண்டா வந்து உட்காந்து பார்க்கணும். கடைசி ஒரு 10 நிமிஷம் தியேட்டரை வந்து அலறி விட்டாங்க. அது மட்டும் வந்து உண்மை. மியூசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 10 நிமிஷத்துல வந்து அந்த விடாமுயற்சி சாங் வந்து ஒரு நல்லா இருக்கு. அந்த ஒரு சாங், அந்த பிஜிஎம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி வந்து ரொம்ப சைலண்ட் வயலின் பிஜிஎம் வந்து கொண்டு போயிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா படத்துல ரொம்ப நல்லா இருக்கிறது எதுனா சினிமோட்டோகிராஃபி தான் வந்து பிரிச்சு தள்ளி வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேம் வந்து அந்த டார்க் அண்ட் லைட் ஷேட் ஃப்ரேம் கொடுப்பாங்க. அந்த டார்க் அண்ட் லைட் ஷேட் ஃப்ரேம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. அஜித் மட்டும்தாங்க தாங்கி பிடிக்கிறார் படத்தை, வேற எதுவுமே கிடையாது. அஜித்தோட வந்து கெரியர்லேயே வந்து பெஸ்டான படம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா நேர்கொண்ட பார்வை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு பெஸ்டான படம் அப்படின்னா விடாமுயற்சி. படம் வந்து நல்லா இருக்கு, அவ்வளவுதான். தலை ஃபேனா நல்லா இருக்கு. ஓகே, படம் பயங்கரமா இருக்கு தல. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்னு இருக்கும் கொடுப்பாங்க? ரொம்ப எதிர்பார்த்து தல. அது சூப்பரா இருந்ததுங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும்.